தாய் ஒரு தாய் தன்னோட கஷ்டத்தை இந்த பாட்டு மூலியமா எவ்வளோ அழகாக எடுத்துரைக்காங்க தெரியுமா? அதாவது ஒரு பொண்ணுக்கு என்னென்ன கஷ்டம் வரக்கூடாதோ எல்லா கஷ்டமும் இந்த தாய் வந்து படுறாங்க. இந்த வாழ்க்கையை பாருங்களேன். ஒரு பொண்ணுக்கு சொந்த அப்பா இல்லை, அடுத்தவங்களோட ஒரு ஆணோட கட்டுப்பாட்டில் தான் ஒரு தாய் வளர்றா. அந்த தாயில வளரக்கூடிய அந்த பெண்மணி எப்படி இருக்கணும்? ஒரு கட்டத்தில் அந்த தாய் விதிவசத்தால் இறந்து போயிட்டா, அந்த பொண்ணோட நிலைமையை நினச்சி பாருங்க. எத்தனை இன்னல்களுக்கு ஆளாகும். அந்த அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும்? நரகத்தில் நரகம். இங்க 1000 உறவு இருந்தாலும் ஒரு தந்தை தாய் போல் ஒரு உறவு இருக்க முடியுமா? அவங்க காட்டுற அந்த பாசத்தை அடுத்தவங்க காட்ட முடியுமா? கண்டிப்பாக முடியாதுங்க. நம்ம சின்னத்தாய் படத்தில் அரும்பரும்பா சரம் தொடுத்த அந்த பாட்டு தாங்க. இந்த பாட்டுக்கு நம்ம சுசீலா அம்மாவுக்கு ஒரு அவார்டே கொடுக்கலாம். எவ்வளோ ஒரு அழகான ஒரு மனதை வருடக்கூடிய ஒரு பாடல். என்னை பொறுத்தளவுக்கும் நான் என்ன சொல்லணும்னா, வாழ்க்கையில் சகோதரிகளை எத்தனையோ துயரங்கள் நமக்கு இருக்குது, அப்படி தானே? அதெல்லாம் நினச்சி நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலை கொள்ளக்கூடாது. தன்னம்பிக்கையோடு வாழ பழகிக்கணும். அதுதான் நமக்கு நல்லது. ஒரு ஒரு தாயோட வலியவோ வேதனையோ சிறப்பாக இந்த பாடல் மூலயமா வேறு எதுவுலையும் நம்மளால் பதிவிட முடியாது. இந்த இந்த பாட்டுக்கு இசையமைச்ச இசைஞானி இளையராஜா, கண்டிப்பாக அவர் வந்து தமிழ் சொந்தங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கலைஞர். இந்த உலகத்தில் எத்தனையோ கவலைகள் சோகங்கள் எல்லாருக்கும் இருக்குது, அப்படி தானே? அதெல்லாம் கடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி பாட்டு கேட்டால் மனசு கொஞ்சம் நல்லா ஆக்கிறதில்ல. உன்னை விட எனக்கு சொத்து சுகம் எதுக்கு, இந்த உயிர் உடலில் உன்னை நம்பித்தான் இருக்குது. ஒரு பொண்ணு தன்னோட பொண்ணுக்காக தான் எடுத்த அந்த தவறான ஒரு முடிவால் தான் பொண்ணுக்கு அந்த மாதிரி கஷ்டம் வரக்கூடாதுன்ட்டு ரொம்ப அருமையாக இந்த பாட்டை பார்க்கும்போது கண்கள் ரொம்ப நீர் தழும்ப ஆரம்பிக்கும். அந்த பொண்ணுக்காக சொத்து சுகம்லாம் தேவையே இல்லை, உன்னை நம்பித்தான் நான் இருக்கேன், இந்த உசிரே உனக்காகத்தான் இருக்குது. அந்த பொண்ணுக்காக இந்த தாய் எதுனாலும் பண்ணுறா. கடைசியில் அந்த பொண்ணும் அதே தப்பு பண்ணும்போது அந்த தாயோட மனநிலைமையை பாருங்களேன், எவ்வளோ வலிக்க ஆரம்பிக்கும். இந்த இந்த பாட்டு மூலயமா, மகளே நீ மயங்காதே, மணிவிழியே கலங்காதே, பூச்சூடும் மணி பூந்தேரே, இந்த ஒரு பாட்டு மூலயமா நம்ம சுசீலா அம்மா எத்தனையோ பேரை அலைய வச்சிருவாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான குரல் அந்த சுசீலா அம்மாவுக்கு. நம்ம இசைஞானி இளையராஜா இசையில் இந்த பாட்டு ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு பாடல். இதில் எனக்கு பிடித்த வரிகள் எதுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருத்தர் வந்து இசையினால் இந்த பொண்ணு அப்படியே அவங்களோட வலையில் விழுந்துடுறான். ஒருத்தன் பாட்டு பயங்கரமாக படிக்கிறான், அந்த இசையில் அவங்க மயங்கி அவங்ககிட்ட தன்னையே ஒப்படைக்கிறாங்க. அது மூலயமா ஒரு குழந்தை உருவாகுது. ஆனால் அவனோ இவங்களை இரையாக ஆக்கிட்டு அப்படியே போயிடறான். இதை மனிதனோட குணங்களையும் எப்பப்பெல்லாம் மாறுது பார்த்தீங்களா? இதெல்லாம் பார்க்கும்போது மனதுக்கு எவ்வளோ ஒரு இதமான வழிகளாக இருக்குது. நஞ்சை விட கொடியது இந்த ஆடவனோட மனது, அன்னை இதை அறிந்ததால் அல்லல் பட்ட பிறகு. ஒரு ஆண்மகன் ஒரு நஞ்சு விட கொடியது அவங்களோட மனசை. நான் எல்லா ஆண்மகன்களையும் சொல்லலை, குறிப்பிட்ட ஒரு சிலங்க இருக்காங்க, அவங்களுக்காகத்தான் நான் சொல்கிறேன். பார்த்தீங்களா? அதெல்லாம் இந்த பொண்ணு அனுபவப்பட்டதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிருக்கு. வழி நிறைந்த உலகம், அப்படி தானே? ஒரு அருமையான ஒரு பாடல். எல்லோரும் இந்த பாட்டை கொண்டாடுங்க. அரும்பரும்பா சரம் தொடுத்த அழகு மலர்.